ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கவலையானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஏன், எதற்காக? என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும்? எப்போதும் எதிர்மறையை பற்றி கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம்? உன் கவலை எதுவாக இருந்தாலும் 2 நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும். கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். இது நிச்சயம் நடக்கும். நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய். உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது. நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன். அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்திச் செல்வேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன். சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுழலால் காக்கும். அது உன்னை தாக்காது. சுடுகிறது என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே. நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும். எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு. உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன். உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன். ஏன் வாழ்கின்றோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே. இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன். பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும். நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை. அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை. அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய்? அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றன தெரியுவா? அதை நீ திருப்பி பார்த்தால்தானே தெரியும். அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி தூர போட்டால் எப்படி? அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா? கொஞ்சம் பொறு. பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கை வை. உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன். உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டுவிடு. அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன். நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ, ஓம் என்று சொல்கின்றாயோ, அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன். கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். இது நிச்சயம் நடக்கும். இது என் மீது சத்தியம்.